ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு விளாக்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் ட்ரிப்பா கங்கை கொண்ட சோழபுரம் அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போறதை தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குற இந்த கார்ல தான் போக போறோம். காலையில 8:30 மணிக்கு ஜாலியா கிளம்பிட்டோம். வண்டி கிளம்பி கொஞ்ச நேரத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக மயிலாடுதுறையில ஒரு ஹோட்டல்ல நிறுத்தணும். அப்புறம் இவரு தான் என்னோட ஃப்ரெண்ட் மகேந்திரன். அவர் ஃபேமிலியோட சென்னையில இருந்து இங்க வந்திருக்காரு. அப்புறம் நான் ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நாங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் 10 மணிக்கிட்ட கங்கை கொண்ட சோழபுரம் வந்தோம். கங்கை கொண்ட சோழபுரம் பாக்குறதுக்கு மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு. நான் தேர்ட் டைம் இந்த பிளேஸ்க்கு வரேன். உள்ள வந்து சுத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸும் எடுத்தோம். அங்க இருந்த நந்திலாம் மிக பிரம்மாண்டமா பாக்குறதுக்கே வியப்பா இருந்துச்சு. கோவிலுக்கு உள்ள துவாரபாலகர்கள் சிலையெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. என்னோட ஃப்ரெண்டு நந்தி கிட்ட வேண்டதை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அடுத்து கோயிலுக்குள்ள போனோம். பார்க்க அருமையா மனநிறைவா இருந்தது. அப்புறம் இந்த கோயில்ல இருக்க லிங்கம் பெருசா இருந்துச்சு. சாமி கும்பிட்டு அப்படியே பின்புறமா போய் பார்த்தோம். இந்த இடத்துக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கலை வேலைப்பாடுகள் சிறப்பா இருந்துச்சு. அங்க ஸ்டெப்ஸ் கூட பாறாங்கல்ல செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துலயும் சில போட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் இந்த கோயில்ல ஒரு இடத்துல உடைந்த நிலையில நிறைய சிற்பங்கள் படுக்க வச்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கோயில்ல 50% வரைக்கும் அழிஞ்சு போனதா சொல்றாங்க. அதுவும் அந்நிய படையெடுப்பு காரணமா இது மாதிரி ஆனதா சொல்றாங்க. அப்புறம் சில கல்வெட்டுகளும் பார்த்தோம். அப்புறம் கோயிலை சுத்தி சாமிகளை பார்த்துட்டு அப்புறம் நிறைய போட்டோஸும் எடுத்தோம். அப்புறம் சிவனை வழிபடுற இந்த நிலையில இருக்கிற இந்த சிற்பம் தான் ராஜேந்திர சோழனோட சிற்பம்ட்டு சொல்றாங்க. மற்ற கோயில்கள்ல பாக்குற மாதிரி இந்த கோயில் கிணத்துலயும் நிறைய சில்லறைய போட்டு வச்சிருந்தாங்க நம்ம ஊர் மக்கள்லாம். ரொம்பவே கலை நுணுக்கமா அதிசயத்தக்க விதமா இந்த கோயிலை கட்டமைச்சிருந்தாங்க. நாங்க போனது ஞாயிற்றுக்கிழமைன்றதால இங்க நிறைய பொதுமக்களை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் கல்யாணமும் இங்க பார்க்க முடிஞ்சுது. கோயிலோட திருசுற்று மாளிகையிலயும் சில சிற்பங்களை வச்சிருந்தாங்க. அப்புறம் இதுதான் சிங்க கிணறு. இது வழியா பக்கத்துல இருக்கிற பிரம்மாண்டமான கிணறுக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்புறம் 12:30 மணிக்கிட்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலை நோக்கி கிளம்பிட்டோம். போற வழியில லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். நாங்க எல்லாரும் ஃபுல் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் இதுதான் என்னோட ஃபேமிலி. சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு 1:30 மணிக்கிட்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்தோம். தஞ்சாவூர் பெரிய கோயில்ல நாங்க வந்த டைம்ல சரியான காத்து, வெயிலும் கூட. அப்புறம் அங்கேயே சில போட்டோஸ் எடுத்தோம். கோயிலோட நட 4 மணிக்கு தான் திறக்கும்ட்டு சொன்னாங்க. ஸோ கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்.
அப்புறம் தஞ்சை பெரிய கோயில்ல ஒரு இடத்துல ஹிந்தில கல்வெட்டு பார்த்தேன், எப்படின்னு தான் தெரியல. ஆக்சுவலி அது சான்ஸ்கிரிட் தான். தேவநாகரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அதை செதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. வெயில், மழை, புயல், காத்துன்ட்டு எல்லாத்தையும் தாங்கி நிக்குது இந்த பெரிய கோவில். அப்புறம் இந்த கோயிலோட சிறப்பான வேலைப்பாடுகள்ல இதுவும் ஒண்ணு. சின்ன அளவுல தான் துளை இருக்கு இவ்வளவு பெரிய கட்டட அமைப்புல. அதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த கோயிலோட கலை நுணுக்கத்துக்கு இந்த குதிரையும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுதான் அந்த கால சிற்ப வேலைப்பாடுகள்ட்டு சொல்றாங்க. அந்த குதிரையோட வாய், அப்புறம் அந்த குதிரை மேல இருக்கிற கயிறோட அமைப்பு வர மிக துல்லியமா தெளிவா தெரியுது. அப்புறம் இந்த சிற்பங்களும் கல்லுல தான் செஞ்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்ட்டு பாருங்க. அப்புறம் இதுதான் இந்த தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற ஃபாரினரோட சிற்பம். இது யாருன்னு தெளிவான விளக்கம் இன்னும் தெரியல. இது எப்படி பாசிபிள்ட்டு எனக்கும் தெரியல. அப்புறம் தஞ்சை பெரிய கோயிலோட ஃபேமஸான கைடை நாங்க பார்த்தோம். நீங்களும் நிறைய யூடியூப் வீடியோஸ்ல இவரை பார்த்துருக்கலாம். தஞ்சை பெரிய கோயில்னு போட்டா இவர் ஃபேஸ் தான் வரும். அப்புறம் அவர் கூட சில போட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் 4 மணிக்கிட்ட நடைய திறந்தாங்க. நாங்களும் போய் சாமியை கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு கார் பார்க்கிங்ல விட்ட வண்டியை நோக்கி கிளம்பிட்டோம். அந்த கார் பார்க்கிங் பக்கத்திலேயே கலை பொருட்களை எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நானும் சில பொருட்களை வாங்கினேன். இந்த தண்ணியை ஊத்துனா விசில் அடிக்கிற பொம்மை, அப்புறம் தஞ்சாவூர் ஃபேமஸா இருக்கிற இந்த பொம்மையை வாங்கணும். இதை ராஜாராணி பொம்மைன்ட்டு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல கிராவிட்டி டால்னு சொல்லுவாங்க. அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் வடிவில் இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டையும் வாங்கணும். அப்புறம் ஈவினிங் அங்க இருக்கிற ஒரு கடையில டீயை குடிச்சோம். டீ குடிச்சு முடிச்சதும் ஃப்ரெண்டை தஞ்சாவூர் பஸ் டிப்போல மதுரைக்கு பஸ் ஏற்றி விட்டோம். என்னோட ஃப்ரெண்டுக்கு பிரியா விடை கொடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு 6:30 மணிக்கிட்ட கிளம்பிட்டோம். ஈவினிங் வைபே சூப்பரா இருந்துச்சு. அந்த வானம், மேகம் எல்லாமே சேர்த்து. அப்புறம் நைட்டு ஒரு ஹோட்டல்ல ஃபுட்டை பார்சல் வாங்கிட்டோம் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த விளாக். இந்த மாதிரி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி விளாக்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. அதுவரை சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க.